இது பார்த்தீங்கன்னா ஆஸ்கோ 7000 சீரியஸ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்சு. இது மேட் இன் யூஎஸ்ஏ. இதோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பைபாஸ் சுவிட்ச் இருக்குது. அப்புறம் ஐசோலேஷன் ஹேண்டில். ஐசோலேஷன் ஆட்டோமேட்டிக்கோட சுவிட்சை வந்து ஐசோலேஷன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஓப்பன் பொசிஷன் இருக்குன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கனெக்டட் டு நார்மல். இப்போ வந்து நாட் இன் ஆட்டோமேட்டிக் வந்து பிளிங் ஆனால் அது மேனுவல் மோடு. அது எதுவும் பிளிங் ஆகலை அப்படின்னாக்கா அது வந்து ஆட்டோமேட்டிக் மோடு. இப்போ லோடு கனெக்ட் ஆகிருக்கு. டிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து கனெக்டடில் தான் இருக்குது. நார்மல் அவைலபிள் இருக்குது. இப்போது இதை நம்ம டெஸ்ட் பொசிஷனோ இல்லை ரேக் அவுட் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னாக்கா இதை என்ன பண்ணணும், இப்போ இந்த சோர்ஸ் வந்து நார்மலில் இருந்துச்சுன்னா இதை நார்மலாக மாற்றிக்கணும். சப்போஸ் இந்த சோர்ஸ் வந்து எமர்ஜென்சியில் இருந்துச்சுன்னா இதை வந்து எமர்ஜென்சியில் மாற்றிக்கணும். ஆஸ் பர் தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புல் அண்டு டர்ன் டு க்ளோஸ் ஆன் எமர்ஜென்சி. அதை புல் பண்ணி எமர்ஜென்சிலேருந்து எமர்ஜென்சியில் மாற்றிக்கணும். புஷ் அண்டு டர்ன் டு க்ளோஸ் டு நார்மல்னாக்கா அது புஷ் பண்ணி நம்ம நார்மலில் மாற்றிக்கணும். மாற்றினதுக்கப்புறம் நம்ம இந்த சுவிட்சை வந்து நம்ம வெளில எடுத்துக்கலாம். ஓகே, இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும் அப்படின்னாக்கா இது வெளில வந்துடும். ஓகேங்களா. அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் இருக்குங்களா, அதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரேட்டரோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1-2 கொடுக்கணும். ஓகேங்களா, 1-2 தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நார்மல் ஓகே இருக்குது. ஓகே, இதில் வந்து இங்கே சுவிட்ச் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் இருக்குது. ஆட்டோ இருக்குது, அப்புறம் 2 இருக்குது. நம்ம மேனுவலாக ஜென்ரேட்டர் இன்ஜினை ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பக்கம் மாற்றி போட்டோம்னா இன்ஜின் ரன் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டைரெக்டாக மெயினில் இருக்கும்போது நம்ம ஜென்ரேட்டருக்கு மாற்றிக்கலாம். அதை ஹோல்ட் பண்ணி 15 செகண்ட் முடித்தோம் அப்படின்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டருக்கு மாறிக்கும். திரும்ப ரீட்ரான்ஸ்ஃபர் டிலே போட்டோம் அப்படின்னாக்கா இங்கே நம்ம டிலே இருக்குங்களா, அந்த டிலேக்கு அனுசரித்து அந்த டிலேக்கு இது ஆன் ஆஃப் ஆகிக்கும். அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை.